ஹalleluya. Thank you Jesus. எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் தெரியலவா தேவ பிரசன்னத்தோடு விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ கரங்களை உயர்த்தி ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே மகிமையின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின் ஆவியானவரே என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க என் பேச்சில என் மூச்சில என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க என் நினைவுல என் நடத்தையில என் உணர்வுல என் உயிரில கலந்திருக்கீங்க அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பின் ஆவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமை மேகம் என் ஜனத்தை மூடுதே சேர்ந்து பாடலாமா விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வல்ல ஆவியானவரே தெளிவின்
மகிமை நாவியானவரே, அன்பின் நாவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆமென். ஆண்டவர் நல்லவர். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் மிக முக்கியமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மலை பிரசங்கத்தின் மூலமாய் போதனையாய் கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அது ஒரு பெரிய டாபிக். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 அதிகாரங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு வசனத்தையும் தியானித்தால் இந்த வருடம் முழுவதும் தியானிப்பதற்கு அங்கு ஏராளமான வார்த்தைகள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கிறிஸ்தவர்களுடைய அடையாளங்கள் சிலவற்றை இந்த போதனையின் மூலமாய் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக நான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை மட்டும் இந்த நாளிலே உங்கள் நடுவிலே அதில் உள்ள சில காரியங்களை போதிக்கும்படி ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன். ஜெபத்தோடு கூட நாம் வேதாகமத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 28, 29வது வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த அதிகாரங்களிலே போதித்ததை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த போதனையை தான் நான் உங்களுக்கு பேசவிருக்கிறேன். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த போது அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். ஆம், நம்முடைய ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு என்ன செய்கிற தேவன்? போதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். வேதம் அப்படித்தானே சொல்லுகிறது. நான் உனக்கு போதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ வேண்டிய வழியை, நடக்க வேண்டிய காரியங்களை வேதத்திலே ஆண்டவர் போதனையாய் எழுதி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவ அடையாளங்கள் எப்படிப்பட்டவைகள்? உண்மையான ஒரு தெய்வ பிள்ளையின் அடையாளம் தான் என்ன என்பதை இந்த அதிகாரத்திலிருந்து 5 கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். ஏராளமான காரியங்கள் இந்த அதிகாரத்தில் இருந்தாலும் 5 காரியங்கள் என்னை அதிகமாய் பாதித்தது. அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அடையாளமாக்கி கொண்டோமே ஆனால் ஆச்சரியமான ஆசீர்வாதங்களையும் அற்புதமான மாற்றத்தை சமுதாயத்திலும் நம்மால் ஏற்படுத்த முடியும். அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வாஞ்சையாய் இருக்கிறோம். சிலர் அதற்காய் வேகமாய் செயல்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் அதனால் நாம் எதிர்பார்த்த பலனை பெற்றுக்கொண்டோமா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பதில். ஆனால் நாமே அடையாளமாய் வாழ்ந்து விட்டால் அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, ஒரு பிரபலமான பிரசித்தி பெற்ற ஒரு வேத அறிஞர் ஒருவருடைய புஸ்தகத்தை நாம் வாசித்த பொழுது இப்படியாக அங்கு எழுதப்பட்டிருந்தது. அவர் உலகத்தின் பல நாடுகளிலும் இருந்து வந்து பங்கெடுத்த ஜனங்களால் நிறைந்த ஒரு கான்ஃபரன்ஸில் பங்கெடுக்க போயிருந்தாராம். அப்பொழுது குழுக்களாக பிரித்து அவர்களிடத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டதாம். அப்பொழுது இவர் தனக்கு கிடைத்த குழுவில் பல்வேறு நாட்டை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அவரிடத்தில் இப்படியாக பேசினார். நீங்கள் உங்கள் நாட்டிலே எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள் என்று ஒவ்வொருவரிடத்திலும் பேசினார். சில நாட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பப்ளிக் மீட்டிங் வைத்து இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை சொல்லுவோம், ஏராளமான ஜனங்கள் அதை அறிந்து கொள்வார்கள், அதன் மூலமாய் ரட்சிப்பு நடந்தது என்று சொன்னார்கள். இன்னும் சிலர் சொன்னார்கள், நாங்கள் பத்திரிகை அடித்து இல்லது பிக் நோட்டீஸ் அடித்து டிராக்ஸ் அடித்து வீடு வீடாக கொண்டு கொடுப்போம், அதன் மூலம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் உள்ள ஒரு சகோதரி அங்கே இருந்தார்கள். அவர்களிடத்தில் கேட்டார்கள், உங்கள் நாட்டிலே எப்படி சுவிசேஷம் நீங்கள் அறிவிப்பீர்கள்?
எப்படி ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று கேட்ட பொழுது அந்த சகோதரி சொன்னது எல்லாருக்கும் ஆச்சரியமாய் இருந்தது. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? எங்கள் சர்ச்சில் உள்ள நல்ல மாதிரி உள்ள விசுவாசிகளை ஆண்டவரையே கேள்விப்பட்டிராத கிராமங்களிலே போய் அந்த கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அவர்களை அந்த வீட்டிலே குடியேற்றுவோம். ஒன்று அல்லது 2 குடும்பத்தை ஒரு கிராமத்தில் கொண்டு குடியேற வைப்போம். இவர்கள் இயேசுவை பற்றியெல்லாம் பிரசங்கம் எல்லாம் பண்ண மாட்டார்கள். ஆனால் இவருடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இவங்க இயேசுவையே வாழ்ந்து காட்டுவது நிமித்தமாக அவர்கள் ஆச்சரியமாய் இவர்களை பார்ப்பார்கள். இவர்கள் சுவிசேஷம் சொல்லாமலேயே இவர்களுக்குள் இருக்கிற இயேசுவை அவர்கள் அடையாளம் கண்டு தானாகவே இவர்கள் பின்பதாக சபைக்கு வர ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். என்ன ஒரு பெரிய வல்லமையான ஒரு காரியம் பாருங்க. இதைத்தான் ஆண்டவர் இன்றைய கிறிஸ்தவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் அல்ல, சுவிசேஷமாகவே நாம் வாழ்ந்து விட்டோமே ஆனால் இந்தியா ரட்சகரை அறிவது அதிக சுலபமாய் மாறிவிடும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? இருக்கிற இடத்தில் நீங்களும் நானும் சாட்சிகளாய் இயேசுவை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்தால் போதும். பேசுவதை விட வாழ்க்கை அதிக சத்தமாய் பேசும் தெரியுமா? ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட சாட்சியை உடையவர்களாய் இல்லை. ஆனால் இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நானும் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைய செய்தி உங்களை உந்தி தள்ளும் என்பதில் சந்தேகமில்லை. அன்புக்குரியவர்களை, மெய் கிறிஸ்தவனுடைய ஒரு சில அடையாளம், ஏராளமாய் சொல்லலாம், ஒரு சில அடையாளங்களை இந்த அதிகாரத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, திருப்பிக் கொள்வோமா? மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே 5 காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதை நான் இப்பொழுது முதலாவது உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை விளக்கி காண்பிக்க போகிறேன். பாருங்க, 5 வித்தியாசமான வேர்ட்ஸ் அங்க இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஒன்று உத்திரமும் துரும்பும். எல்லாம் சொல்லுங்க. ஒன்று உத்திரமும் துரும்பும். இன்னொன்று மனுஷனும் தேவனும். இன்னொன்று இடுக்கமும் விசாலமும். இன்னொன்று ஆடும் ஓனாயும். இன்னொன்று கண்மலையும் மணலும். வித்தியாசமா இருக்குல்ல? நான் படிச்சு பார்க்கும்போது எனக்கு இதுதான் தெரிஞ்சிச்சு. இந்த செய்தியை, இந்த அதிகாரத்தை 100 பிரசங்கம் நானே பண்ணியிருக்கேன். ஆனா எனக்கு இன்றைக்கு ஆண்டவர் அழகா விளக்கி காண்பித்தார். இங்கே இந்த உத்திரமும் துரும்பும் ஏன் எழுதப்பட்டிருக்குது? ஆண்டவர் போதித்த போதனைகளிலே சாமானிய மக்களும் புரிந்து கொள்ளத்தக்கதாக அன்றாட நம்ம வாழ்க்கையில நாம் பயன்படுத்துகிற, நமக்கு நேரிடுகிற, இல்லது நம்முடைய கண்கள் காண்கிற சில காரியங்களை எடுத்து அதோடு சத்தியத்தை இணைத்து விளக்குவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஆக ஆண்டவர் ரொம்ப சுலபமா ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போதிப்பார். அதனால தான் அந்த போதனையை கண்டு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? ஆச்சரியப்பட்டார்கள். கருகலான சத்தியமானாலும் லகுவாய் ஜனங்களுக்கு போதிப்பதற்கு தான் ஆண்டவர் சின்ன சின்ன உதாரணங்கள், உவமைகள், உருவகங்களை எடுத்து காண்பிப்பதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில சத்தியங்கள் இவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது உத்திரமும் துரும்பும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆவது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை குறித்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது நான் 3வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போமா? நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? எல்லாரும் சொல்லுங்க. உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற, முடிஞ்சா பக்கத்துல கையை குடிச்சு சொல்லுங்க, வேண்டாம் அடிச்சு போடுவாங்களோ, பயமா தான் இருக்கு. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை
பார்க்கிறது என்ன? இதோ இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில், உன் கண்ணில் உத்திரம் உன் இருக்கையில், சகோதரனை நோக்கி, உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து நான் போடட்டும் உன் என்று கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே. ஐயோ கவனிங்க, இப்படி உத்திரத்தை வைத்துட்டு துரும்பை எடுத்து போட வகை பார்க்கிறவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்க சூப்பர் பேர் என்ன தெரியுமா? மாயக்காரனே. அப்ப மாயக்காரன் மட்டுமல்ல, மாயக்கா அதுவும் உண்டு. அப்ப பாருங்க, மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். இப்ப புரிஞ்சுதா உத்திரமும் துரும்பும் எதுக்கு சொல்லி இருக்குதுன்ட்டு? அவன் கண்ணுல துரும்பு தான் இருக்குது, உன் கண்ணுல ஒரு பெரிய மரத்துண்டே இருக்குது. ஆனா இதை பார்க்கறதுக்கு உனக்கு மனசு வரல, அதைத்தான் பார்த்துட்டு இருக்கிறா. புதிய மொழிபெயர்ப்புல, தமிழ் புது மொழிபெயர்ப்புல அழகா பாருங்க, உங்கள் கண்ணில் இருக்கும் மரத்துண்டினை கவனிக்காது உங்கள் சகோதரனின் கண்ணில் உள்ள தூசியை காண்கிறீர்கள், அது ஏன்? பக்கத்துல கேளுங்க, ஏன் இப்படி பண்றீங்க? சில பயந்து போய் கேட்காம இருக்காங்க. இனி அப்படி கேட்காதுங்க. உன் கண்ணில் இருக்கிற தூசியை நான் அகற்றி விடுகிறேன் என்று ஏன் உங்கள் சகோதரத்தில் சொல்லுகிறீர்கள்? உங்களை முதலில் உங்கள் கண்ணில் இன்னமும் பெரிய மரத்துண்டு உள்ளது. ஆதியில மனுஷனிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனுஷிக்க வாயில முதல்ல வந்தது இதுதான். என்னது? குறை சொல்றது. என்ன சொல்றது? அமைதியாயிட்டாங்க பாருங்க. முதலாவது கிறிஸ்தவன் என்று சொன்னாலே குறை சொல்லாதவன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்ன சொல்லாதவன்? எப்படி இருக்க முடியும்? இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டு, இவனு கூட இருந்துட்டு, இவளுக்கு கூட இருந்துட்டு, இப்படி ஒரு பிள்ளை கூட இருந்துட்டு என்னால எப்படி குறை சொல்லாம இருக்க? பார்த்தீங்களா? எல்லாரும் சேர்ந்து முடியும்னு கேட்காங்க. பைபிள் சொல்லுது, முதல்ல உன் கண்ணுல இருக்கிற அந்த பெரிய துண்டை எடுத்து மாற்று, அதுக்கப்புறம் உன் சகோதரன் கண்ணில் இருக்க தூசியை எடுக்கலாம். கணவன் புருஷனை குறை சொல்ல, புருஷன் மனைவியை குறை சொல்ல, எல்லாம் இவ வந்ததுக்கு அப்புறம் தான். நான் போயும் எனக்கு இப்படி ஒண்ணு ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி தானே கேட்டேன், ஜோம் பண்ணதுக்கா இப்படி ஒண்ணு கிடைச்சிருக்குது. குறை குறை சோத்திரம். எப்ப பாருங்க குறை. சரி, குடும்பத்தோட நிறுத்துவார்களா? அதையும் தாண்டி மூன்றாவது நபர், முன்பின் தெரியாதவர்கள், யாருன்னே தெரியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னையும் சத்தான் சொல்றேன், யார் யாரையெல்லாமோ குறை சொல்றான். ஆனா ஒரு மெய் கிறிஸ்தவன் தேவ அன்பினால் நிறைந்திருந்தால் அவன் யாரை பற்றியும் என்ன செய்ய மாட்டான்? குறை சொல்ல மாட்டான். அல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தம் அல்லேலூயா. இதே வசனம் லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 41, 42 திரும்ப எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 6, 41, 42. நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லது நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரனை நோக்கி, சகோதரனே நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட. எக்காரணம் கொண்டும் நாம மற்றவர்களை குறை சொல்லக்கூடாது. பைபிள் சொல்லுது, குறை சொல்லுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எப்பொழுது நம்ம குடும்பத்தில் அந்த குறை சொல்லுவதை விடுகிறோமோ அப்பொழுது நிறைவின் ஆவியானவர் நம்மை நிரப்ப ஆரம்பித்து விடுவார். நம்ம பிள்ளை தப்பு செய்தா அதை அப்படி மறைப்பதற்கு எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம். அடுத்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தவறு செய்தால் அதை வெளிப்படுத்துவதற்கு எவ்வளவு வேகமாயிருக்கிறோம்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் தேவ அன்பு நிறைந்திருக்குமேயானால் அவர்களால் எதிர்த்தரப்பை இல்லது இன்னொரு நபரை குறை சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். எந்த இடத்திலும் எவரையும் அவர் என்ன செய்யவில்லை, குறை சொல்லவே இல்லை. அன்புக்குரியவர்களே, உங்க கண்ணுல பெரிய மரத்துண்டை வச்சுட்டு அடுத்தவங்க கண்ணுல இருக்கிற துரும்பை இனி பார்க்கவே பார்க்காதுங்க. முதல்ல உங்கள் குறைகளை உணர்ந்து உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது, தன் பிழைகளை உணர்கிறவன். இன்று நம்முடைய குறைவுகளை உணர்கிறவர்களாய் இருப்போம். ஆனால் ஒருபோதும் நாம் மற்றவர்களை குறைவு சொல்லவே மாட்டோம். வேணாம், யாரும் குறையில, அவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவங்க வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை. நோ, யாரையும் சொல்லாதுங்க. நம்முடைய குறைகளை உணர்ந்து நம்ம ஆண்டவரின் சமூகத்திலே முழங்காலை முடக்குவோமே ஆனால் நிச்சயம் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை உறுதிப்படுத்துவார். அவர் ஒருபோது நம்மை கைவிடாத தேவன். அல்லேலூயா. கை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். இந்த யோபு பக்தனை பாருங்க, என்ன அழகா பேசினார் தெரியுமா? ரொம்ப அழகா பேசுறார். மனைவி கோபமே படுத்தல, கோபப்பட அவங்க வித்தியாசமா பேசுறாங்க. ஆனா இவர் சொன்னா, நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுறார். தேவன் கையில நன்மையை பெற்ற நாம் எவ்வளவு நாசுக்கா பேசுறார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. நாவினாலே பாவம் செய்யாமல் இருப்பமையானால் நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். பைபிள் சொல்லுது, தன் நாவையும் தன் வாயையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை சகல இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். நம்முடைய நாவில் இருந்து ஒருபோதும் பிறரை குறை சொல்லுகிற வார்த்தை இனி வரக்கூடாது. தீர்மானம் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவங்கனாலே பார்த்த உடனே தெரியும், அவங்கள யாரை பற்றியும் எந்த தவறான வார்த்தைகளும், ஒருவேளை நேர்மையான வார்த்தைகளா இருந்தா கூட அதை அவர்களை குறைவாக அவர்கள் பேசுவது இல்லை. பார்த்த காரியமா இருந்தால் கூட அது அந்த மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், அது அவனை குறை சாட்டுவது போல இருக்கும் என்று சொல்லி பேச மாட்டார்கள். அதுதான் தெய்வீக அன்பின் அடையாளம். பாட்டு மட்டும் பாட்டுறோம், அன்பு இருக்குது அன்பு இருக்குது, ரொம்ப அன்பானவங்கன்ட்டு. ஆனா அன்பு இல்லை. அன்பு இருந்துன்னா அன்பு ஒருபோதும் பிறரை குறைவாக பேசுவது இல்லை. நமக்கு தெரியாது அவங்க எந்த சூழ்நிலையில் அந்த தவறுகளை சொல்லுங்க செய்தார்கள் என்பதை நாம் அறியவில்லை. அவங்க சிச்சுவேஷன் தெரியாது நமக்கு, அவங்க என்ன நிலையில இருந்தாங்க. பார்த்த உடனே நம் முடிவுரை எழுதுவது தவறு. தேவன் அதை அறிவிருக்கிறார். இரண்டாவதாக வாருங்கள், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். அதுல 11வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த 3-4 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா ஆண்டவர் தன்னையும் மனிதனையும் கம்பேர் பண்ணி பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். எதற்காக பேசினார் என்றால், ஜெபிப்பதை நிறுத்தக்கூடாது, ஜெபிப்பதை என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது என்கிற கருத்தை வலியுறுத்துவதற்காக சொல்றார். அவர் சொல்றாரு பாருங்க, முந்தைய வசனங்களை பார்க்கும்போது 10வது வசனம், மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பாருங்க, உங்கள ஒருத்தன் தன் பிள்ளை வந்து மீனை கேட்டா அவனுக்கு சொல்லுங்க பாம்பை கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். பாருங்க, அதுதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு 11. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது. அங்கே ஆண்டவர்
மனுஷனையும் காண்பிக்கிறார், தன்னுடைய செயலையும் காண்பிக்கிறார். மனுஷனே தாம் பிழை கேட்டதை கொடுப்பது நிச்சயமானா, அவனை விட உயர்ந்தவராகிய நான் உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, மெய் கிறிஸ்தவன் ஒருபோதும் ஜெப வாழ்க்கையை குறைப்பதும் இல்லை, அதை நிறுத்துவதும் இல்லை, அதை தவிர்ப்பதும் இல்லை. அவன் ஜெபிக்கிற காரியத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இன்று அநேகர் பாருங்க, ஜெபத்தை பாதியிலேயே நிறுத்திடுவாங்க. ஒரு வாரம் ஜெபித்து பார்ப்பாங்க, ஒரு மாதம் ஜெபித்து பார்ப்பாங்க, இனி நடக்காது என்று ஒதுங்கி விடுவார்கள், இனி கிடைக்காது என்று நிறுத்தி விடுவார்கள். பாருங்க, இங்க இருக்க எத்தனை பேர் ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? அநேகருக்கு முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரியுது, ஜெபத்தை நிறுத்தின பலரை பார்க்கிறேன், ஜெபத்தை குறைத்த பலரை பார்க்கிறேன். எதுக்கு ஜெபம் பண்ணி? ஜெபம் பண்ணா எனக்கு பிரச்சனை. ஒரு ஆள் சொல்லுது, ஜெபம் பண்ணா எனக்கு என்ன வந்துட்டே இருக்குது? பிரச்சனை வந்துட்டே இருக்குது. பிரச்சனை தான் வரும், ஆனா ஜெயமும் சேர்ந்து வரும். கையை உயர்த்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணா பிரச்சனையும் வரும், அதே நேரத்தில் எதுவும் வரும், ஜெயமும் வரும். ஜெபிக்காமல் ஜெயிக்க முடியாது. ஜெபத்தை நிறுத்தாதுங்க. நம்ம ஆண்டவர் பரமபிதாலவோ தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். இந்த அநேகருடைய ஜெப வாழ்க்கை அப்படி பின்தங்கி இருக்குது. கொஞ்ச நாள் ஜெபித்து பார்ப்பாங்க, ஆண்டவரே எனக்கு அந்த நன்மையை தாரும். கடைசியில் இவங்களாவே முடிவு கட்டிடுவாங்க, இனி நடக்காது என்று சொல்லி. ஆனா நிச்சயம் நமக்கு பதில் வந்தே தீரும். ஸ்தோத்திரம். அது எனக்கு நடக்காது, அது அவிசுவாசம். நீ சரியா இருந்தா, ஆண்டவருக்கு உகந்தவர்களா இருந்தா, உங்க ஜெபம் ஒரு நாள் நிச்சயம் கேட்கப்பட்டே தீரும். அல்லேலூயா. முதலாவது குறை சொல்லாதுங்க, இரண்டாவது ஜெபத்தை நிறுத்தவே செய்யாதுங்க. உண்மையான கிறிஸ்தவனுடைய அன்றாட வாழ்வில் இசைந்திருப்பது எது தெரியுமா? ஜெபம், ஜெபம், ஜெபம். ஜெபித்துக் கொண்டே இருப்பான், தேவனோடு உறவாடி கொண்டே இருப்பான். அது ஒரு பெரிய மேன்மையா இருக்கும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நகம் நனையாம நத்தை எடுத்துடலாமான்னு பார்ப்பாங்க. ஈஸியா யாருக்காவது போன் பண்ணி, பாஸ்டர் ஜெபியுங்கள், நாங்கள் தூங்குகிறோம். ஸ்தோத்திரம். அப்படின்னா ஜெபம் கேட்கப்படாது. உடனே அதுக்குன்னு சில பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஓகே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் நன்றாக தூங்குங்கள், தூங்குவதற்கும் சேர்த்து ஜெபிக்கிறோம்னு சொல்லுவாங்க. நாங்க அப்படி ஜெபிக்க முடியாது. நீங்களும் ஜெபித்தால் நாங்களும் ஜெபித்தால் கர்த்தர் இரக்கம் செய்வார். அதை புரிந்து கொள்ளுங்க. இன்று அநேகர் தவறான குறுக்கு வழியை காட்டுகிறார்கள். அது சரியான வழி அல்ல, அது சரிவின் வழியாக மாறப்போகிறது. மூன்றாவதாங்க கண்டிப்பா இரண்டாவது பாயிண்ட், நிச்சயம் ஜெபத்துக்கு பதில் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயம். கையை பிடிச்சா சொல்லுங்க, பிடிச்சு ஒரு உலுக்கி சொல்லுங்க, நிச்சயம் உங்க ஜெபத்துக்கு என்ன வரும்? பதில் வரும். ஜெபத்தை மட்டும் நிறுத்தாதிருங்கள். மூன்றாவது, இடுக்கமும் விசாலமும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை பாருங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சொல்லுங்க, அதை கண்டுபிடிக்கிறவர்களே சிலர். கண்டுபிடிச்ச பிறகு அதுக்குள்ள போகிறவர்கள் இன்னும் சிலர். நிறைய பேர் இதை கண்டுபிடிப்பதே இல்லை. விசாலமான வாசல் வழியாய் போவதற்கு தான் எல்லாரும் முயற்சி எடுக்கிறாங்க. கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இடுக்கமான வாசல் வழியே உள்ளே பிரவேசிப்பதாகும். ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, வழி எப்படி என்பதை விட வழி சரியான வழிதானா என்பது முக்கியம். எல்லாம் சொல்லுங்க, வழி எப்படி இருக்கும் என்பதை விட வழி சரியான வழிதானா என்பது முக்கியம். இன்னைக்கு எப்படி வேணாலும் போகலாம், இயேசுவிடத்தில் வந்துருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டா மட்டும் போதும், எப்படி வேணாலும் வாழுங்க என்கிற ஒரு தவறான போதனை அநேகருக்கு போதையாக மாறி இருக்கிறது. போதனை எப்படி மாறிட்டு? தவறான போதனை போதையாகவே மாறிட்டு, அதுல மயங்கி இருக்காங்க, அதான் கரெக்ட் அப்படின்ட்டு.
ஆனா பைபிள் சொல்லுது இயேசு போதித்த போதனை. எல்லாம் சொல்லுங்க, இது யார் போதித்த போதனை? இயேசுவே போதித்தது. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும். ஜீவன் என்னது? பரலோகம். நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும். வழி எப்படி இருக்கும்? நெருக்கமுமாயிருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தமா அல்லேலூயா. ஆமென். சந்தோஷப்படுங்களேன். அம்மா, நமக்கு பிடிச்ச இடத்துல எப்போதும் இருக்க முடியுமா? முடியாது. ஆனா கர்த்தர் போக சொல்ற இடத்துல போகணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக நாங்கள் சிங்கப்பூர் போயிருந்தோம். எங்க போயிருந்தோம் சொல்லுங்க? ஆமா, சிங்கப்பூர் போயிருந்தோம். ரொம்ப அழகான கண்ட்ரி பாருங்க. சின்ன ஒரு குட்டி நாடு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அது இயற்கை அழகுன்னு சொல்ல முடியாது, ஆர்டிஃபிஷியல் பியூட்டி. ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க பார்த்தோம், ரொம்ப அழகா இருந்துச்சு. சில நாட்கள் அங்க பார்த்தோம். அப்போ எனக்கு அந்த நாட்டிலேயே தங்குறதுக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆசையா இருந்துச்சு. ரோடெல்லாம் என்ன நீட்டா இருக்குது. நைட்டெல்லாம் போகணும் பாருங்க. நைட்டும் இரவும் பகல் போல இருக்குது. அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஆமா, எல்லாமே சூப்பர் பார்த்துங்க. ஆனா நாள் நெருங்க நெருங்க நமக்கு நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிக்குது. விசா முடிஞ்சா அந்த ஊர்ல இருக்க முடியாது. ஹலோ, எனக்கு பிடிச்ச நாடு தான், ஆனா அது என்னுடைய சொந்த நாடு இல்ல. என் சொந்த நாடு அது இந்தியா. ஆமா, அதே போல இந்தியாவில் உள்ள சில செயல்பாடுகள் நமக்கு ரொம்ப பிடிக்கும், உண்மைதான். சில அசுத்தங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லதுதான். ஆனா இது நமக்கு சொந்த நாடு இல்ல. இதை விட்டு ஒரு நாள் என்ன செய்யணும்? போகணுமே. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? இதை வெறுத்தா தான் அங்க போக முடியும். அதான் பக்தன் பாடு. இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல என்று இயேசு என் நேசர் மொழிந்தனரே. இந்த பூமி நமக்கு சொந்தமே கிடையாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? கொஞ்சம் கூட சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஊர்ல இருக்கலாம் நினைக்காதுங்க. பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் நிறைய நல்லா தான் இருக்குது. ஆனா நம்முடைய தேசம் இங்க கிடையாது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப அந்த தேசத்துக்கு போறதுக்குரிய வழியத்தான் நம்ம சரியான வழியா தேர்ந்தெடுக்கணும். ரெண்டு வழி இருக்குது. ஒன்று இடுக்கமான வாசல், இன்னொன்று விசாலமான வாசல். ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும். ரெண்டு வழியில எது சரியான வழி? இடுக்கமான வாசல் வழியா போனாதான் எங்க போக முடியுமா? ஜீவனுக்கு போக முடியும். வழி என்பதை விட சரியான வழிதான் முக்கியம். ஆவியானவர் காட்டுகிற வழி கொஞ்சம் எப்படிதான் இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். அந்த கடினமான பாதையில தான், கர்த்தர் காட்டுகிற வழியில தான் நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். இன்னைக்கு மனம் போல வாழ்றதுக்கு கிறிஸ்தவம் கிடையாதுங்க. இயேசுவின் வார்த்தையின்படி வாழுவது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதமா இருந்தாலும், அவங்க கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசுநாதனன் கூட்டாளியா இருப்பாரு. அவரை பிடிச்சிட்டு முன்னேறி சொல்ல முடியும். தாவீது ராஜா சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுறேன். பொல்லாப்புக்கு பயப்படணும். ஆனா பாதை கடினமா தான் இருக்கும். அதை பழக பழக அது இனிமையாய் மாறிடும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யாராவது கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஈஸிங்க அப்படின்னு சொன்னா நம்பாதுங்க. அது பெரிய பொய். எல்லாம் சொல்லுங்க, பெரிய பொய். அல்லேலூயா. அதனால கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு கொடுத்த போதனையை பிடிச்சுக்கணும். இயேசு போதனை என்ன கொடுத்திருக்காரு? என்னது? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படிதான் இருக்கும்? வழி இடுக்கமா தான் இருக்கும், வழி நெருக்கமா தான் இருக்கும். அங்கே இங்கே இடிக்கும், அங்கே இங்கே உதைக்கும். சில உத வாங்க வேண்டியது இருக்கும், சில இடி வாங்க வேண்டியது இருக்கும், சில பழி சொல்லுகிறத கேட்க வேண்டியது இருக்கும், நிந்தன அவமானம் கஷ்டம் எல்லாம் இருக்கும். ஆனா அதுல பழகினவர்களுக்கு அது லகுவாய் இருக்கும். ஏற்றுக்கொள்ளவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஏன்னா அவங்க மைண்ட் ஏற்கனவே செட் ஆயிட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன உண்டு? பாடுகள் உண்டு. பைபிள் ஆண்டவர் உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொஞ்சம் கூட சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.
நிச்சயமா நம்ம ஆண்டவர் அனுமதித்த பாதைகள் கடினமானது தான் என்பதை புரிந்து கொண்டு அதோடு வாழ பழகி விட்டோமே, ஆனால் அது ஒரு பெரிதாக தோற்றமளிப்பது இல்லை. ஏற்றுக்கொள்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மூன்றாவது பாயிண்ட் சொல்லுங்க, என்னது? இடுக்கமா விசாலமா? இடுக்கமான வாசல் வழியே தான் என்ன செய்யணும்? உள்ளே பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படணும். கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், நஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், பலவீனம் இருக்கும். கிறிஸ்தவங்களுக்கு வியாதியே வராதா? கிறிஸ்தவங்களுக்கு மரணமே வராதா? கிறிஸ்தவங்களுக்கு தரித்திரமே வராதா? கிறிஸ்தவங்களுக்கு வறட்சியே வராதா? வரும். ஆனா என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கணும் ஐயா. எதுவும் என்ன ஒண்ணு செய்யும். ஏன்னா இதை சார்ந்து வாழ்கிறவன் அல்ல நான், அந்த தேசத்தை சார்ந்து வாழ்கிறவன், அந்த தெய்வத்தை சார்ந்து வாழ்கிறவனுக்கு இது ஒரு பொருட்டாக எண்ணப்படுவது இல்லவே இல்லை. நான்காவதாக அடுத்ததுதான் பாயிண்ட், ரொம்ப நல்லா இருக்கும். ஆடும். சொல்லுங்க, பார்த்திருக்கீங்களா? ஆமா, பைபிள்ல இருக்குது. 7ஆம் அதிகாரத்தை திருப்பிடுங்க, 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை குறித்துக் கொள்ளுங்க. அடுத்தது ஆண்டவர் போதிக்கும் போது இன்னும் ஒரு காரியத்தை போதிக்கிறார். முதலாவது கவனிங்க, குறை சொல்லக்கூடாதுன்றாரு. இரண்டாவது ஜெபத்தை நிறுத்தாதுங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது இடுக்கமான வாசல் வழியே உள்ளே பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்கன்னு சொல்றாரு. நான்காவது எச்சரிக்கையாயிருங்கன்றார். ஆடும் ஓனாயும் சொல்லி தர்றார் பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எப்படி இருங்க? எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி வருவாங்க? எப்படி வரும்போது எப்படி வருவாங்க? ஆனால் உள்ளத்திலும் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆமா, என்ன ஓநாய்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிடிச்சா விடவே விட்டாது. ஸ்தோத்திரம். இந்த ஓநாய் கூட்டங்கள் பிடிச்சிட்டுனா உங்களை விடவே விட்டாது. யாருன்னு புரியுதா? தெரியலையா? பக்கத்துல திரும்பி பாருங்க. கள்ள தீர்க்கதரிசிகள். என்ன தீர்க்கதரிசிகள்? வசனத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர தீர்க்க தரிசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. தீர்க்க தரிசனத்தை விட முக்கியமானது வசனம். கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு வசனம் தான் பெருசு அப்படி சொன்னவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஓகே. இவங்க எப்படி வருவாங்களா? ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு வருவாங்க. இவங்களை எப்படி சரியா நல்லவங்களா கள்ள தீர்க்கதரிசிகளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு ஆலோசனை செயல்பட்டு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை, எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கனி கொடுத்தா அவங்கள வீட்டுல ஏத்துங்க. அல்லேலூயா. இல்லது களி கொடுத்து அனுப்புங்கள். ஸ்தோத்திரம். கவனிங்க, கனி கொடுக்கிறவங்களா இருக்கணும். நமக்கு நம்ம நாகர்கோவில், அதாவது உலகத்திலேயே தீர்க்கதரிசிகள் அதிகமான இடம் எங்க இருக்கு தெரியுமா? கன்னியாகுமரி மாவட்டம் தான். எங்கோ போனாலும் அவரு அந்த உங்க பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்லுவாரா? ஆமா, நல்லா சொல்லுவாரு, தலையில அடிச்சு. ஸ்தோத்திரம். சில சர்ச்சில் கூட்டமே எதுக்கு தான் தெரியுமா? தீர்க்க தரிசனம். வேற எதுவுமே கிடையாது, வசனம் கிடையாது. ஆனா பைபிள்ல தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தையோ ஒளிந்து போவது இல்லவே இல்லை. கையை உயர்த்தி ஆமென். அப்ப நீங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன வேதனை என்னன்னா, மக்களுக்கு எப்படியாவது நாளைக்கு நடக்கதை இன்னைக்கே சொல்லிட்டா அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா நாளை மறுநாள் நீ செத்து போவாய் நீ மட்டும் சொல்லிடக்கூடாது. நல்ல வார்த்தையா சொல்லு. ஒரு 3 நாள் கழித்து உனக்கு முழு வாசலும் திறக்கிறதுன்னா அப்படி ஒரு, அப்ப இப்ப பாதி திறந்தா இருக்குது பாஸ்டர் அப்படின்னு என்ன அழகா கேட்பாங்க தெரியுமா? அவர் 2 தீர்க்க தரிசனம் சொன்னான். தீர்க்க தரிசனம் எல்லாம் போய் பாதி 99 போய். இப்ப எல்லாரும் வாங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லேன். ஸ்தோத்திரம். எனக்கும் நிறைய தெரியும். தீர்க்க தரிசனம் முக்கியம் இல்லைங்க, வசனத்தின்படி நடந்தால் வருகையில் நான் பங்கடைய முடியும். நாளைக்கு என்ன நடக்குன்னு அவர் பார்த்துக்குவார். பைபிள் சொல்றது கர்த்தர் நித்தமும் உன்னை, அவர் சொல்லியிருக்கா நித்தமும் நடத்துவேன். உனக்கு அது நம்ப முடியாததுனால அடுத்த வருஷம் என்ன நடக்கும்னு கேட்க ஓடி போறீங்க. தயவு செய்து கேட்காதுங்க.
அவங்களுடைய கனி முக்கியம். அதுல முக்கியமா இந்த வீட்டுக்கு வர்ற தீர்க்கதரிசிகள்கிட்ட தலையை கொண்டு கொடுத்துடவே கூடாதுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நான் யாருக்கும் ஈஸியா ஜெபம் பண்ணவும் மாட்டேன், அப்படி தலையில கொண்டு கையை வைக்கவும் மாட்டேன். நான் அதுல விருப்பம் இல்லை. அது பெரிய ஒரு ரகசியம் இருக்குது. ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணுங்க. உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் மட்டும்தான் உங்களுக்காக தெய்வ சமூகத்துல தரப்புல நிக்கிறவங்க. அவங்க மூலமா தான் உங்க குடும்பத்துல கர்த்தருடைய சொல்லுங்க ஆசீர்வாதம் வரும். கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் உங்க வீட்டுக்கு வந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உங்க பாஸ்டர் யாரு பேரு உடனே நீங்க சொன்னா எல்லார் தீர்க்கதரிசிகளுக்கும், அதுவும் ஸ்பெஷலா நார்ல உள்ள கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு என் பேர் நல்லாவே தெரியும். ஸ்தோத்திரம். அவரா? அவரா? ஆமா. உங்க வீட்டுக்கு வருவாரா? இல்ல, 3 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரியுமே அவர் வர மாட்டாரே. அதுக்கு வந்தாரா? இல்ல, வந்திருக்கோம். அது அவங்க வீட்டுக்குன்னா போவார், உங்க வீட்டுக்கு வர மாட்டார். அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்? குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அவுட்டு. அப்பவே அவன் என்ன தீர்க்கதரிசி? கள்ள தீர்க்கதரிசி. ஸ்தோத்திரம். எங்க காணிக்க கொடுப்பீங்க? எங்க சர்ச்சுக்கு தான். இயேசுவே, அங்கே கணக்கு வழக்கு இல்லாம போய் தட்டுவாங்களாமே. உடனே நீங்க சொல்லணும், இல்ல நாங்க பார்க்கும்போது யாரும் அப்படி கொண்டு தட்டுனது மாதிரி தெரியல. உடனே அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. இல்ல, ஒருவேளை தெரியாம தட்டி இருப்பாங்களோ. நல்லா கவனிக்கணும். அப்படியே மயங்கிருவாங்க. ஸ்தோத்திரம். நாங்க கஷ்டப்படுற ஊழியக்காரங்க சிஸ்டர், எங்களுக்கு தாங்க, நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் பண்ணி. நான் சொல்ல, ஒரு ஊழியக்காரன் கஷ்டப்படுறேன்னு சொன்னானே அவன் கர்த்தருடைய ஊழியக்காரனே கிடையாது. விசுவாசியே கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஊழியக்காரன் யாரை தான் பார்க்கணும்? கர்த்தரை. தன்னுடைய கஷ்டத்தை ஒரு மனுஷன்டத்திலும் சொல்லக்கூடாது. கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன செய்யும்? இயேசுவின் நாமத்துல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பிரகாசம் அடையும். தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் இடம் கொடுக்காதுங்க. அவங்க பார்க்கறதுக்கு ஆடு மாதிரி வருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சா அப்படியே உரிய ஆரம்பித்து விடுவாங்க. அவங்க கண்ணெல்லாம் எதுல இருக்குது? நம்ம கண்ணெல்லாம் யார் மேல இருக்குது? கர்த்தர் மேல. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ வலது கரத்தை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? அவங்க மறைமுகமாகவோ சூசகமாகவோ பணத்தை பற்றி பேச ஆரம்பித்தாலே நீங்க ஒதுங்கி இருங்க. இவன் என்ன தீர்க்கதரிசி? அதுக்கு அடுத்தது சொல்லுவான், ஒரு நாள் எங்க சர்ச்சில் வந்து பாருங்க, பவர் பயங்கரமா இருக்கும். அங்க வந்து ஒருவேளை 100 கிலோவாட் என்ஜின் வச்சிருப்பாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. அது எப்படி பவர் வித்தியாசம் வரும்? ஒரே சொல்லுங்க, ஒரே பக்கத்துல பார்த்து ஒரே ஆவியானவர் தானே. அப்ப அந்த ஆவியானவர்கிட்ட வித்தியாசம் இருக்குதா? இல்ல. நம்மளை ஏமாற்றுறதுக்குன்னு அப்படி புது கதை. தயவு செய்து ஏமாறாதுங்க. அது ஆசீர்வாதத்தை கெடுப்பதற்காய் சாத்தான் அனுப்பின தூதன். அப்ப எதை புரிஞ்சுக்கணும்? ஆடுக்குள்ள இருக்கிற ஓநாய புரிஞ்சுக்கணும். இது நல்ல மரமா இது கெட்ட மரமா என்பது அவங்களுடைய கனிகளினால என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எத்தனையோ குடும்பங்களை என்ன செய்திருக்காங்க தெரியுமா? பாழாக்கி இருக்கிறாங்க, பணங்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இதுவரை கர்த்தர் நம்ம அப்படி கைவிடவே இல்லை. கர்த்தர் நடத்திட்டே இருக்கார். இந்த சர்ச்சுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தேவை உண்டு. ஆனா அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? சொல்லுங்க, கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுங்களேன். சந்திக்கிறாரா சந்திக்கலையா? சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல கொண்டு போவதுதான் தேவ ஊழியக்காரனுக்கு வேலை. மக்கள்கிட்ட கொண்டு துணிக்க கூடாது. யாராவது தங்களுடைய தேவைகளையும் தங்கள் காரியங்களையும் அப்படியே சொல்லி உங்களை இழுக்க முயற்சிக்கிறாங்கன்னா ஜாக்கிரதையா இருங்க. அவங்க பசு தோல் பூர்த்திய, ஆமா, புலி புலி பயங்கர டேலண்டடா இருப்பாங்க, பேச்சு சாமர்த்தியம். போக போக தான் அவங்களுடைய சுய ரூபம் தெரியும். ஜாக்கிரதை. வீட்டுக்குள்ள எல்லா ஊழியக்காரர்களையும் என்ன செய்யக்கூடாது? பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்குள்ள யார எல்லா ஊழியக்காரங்களையும் என்ன செய்யாங்க? அப்படி ஏத்தனா காணிக்க என்ன செய்யாதுங்க? கொடுக்காதுங்க.
ஒரு வாரம் கொடுக்காதுங்க, 2வது வாரம் கொடுக்காதுங்க, 3வது வாரம் கொடுக்காங்க, 4வது வாரமும் அதை மிஞ்சி வந்தா கொடுங்க, வரமாட்டார். நல்ல கவனிங்க, சாத்தான் எந்த வழியாகவும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை வீழ்த்த முடியும். எனக்கு தெரிந்த எத்தனையோ பேர் ஆவிக்குரிய ஜீவியத்திலேயே பின்தங்கி போயிருக்காங்க. சர்ச்சுக்கே போகாதவங்களா எல்லா ஊழியக்காரனும் கடைசியில் அவங்களாவே முடிவு கட்டிடுவாங்க. எப்படி கட்டுவாங்க? எல்லா ஊழியக்காரங்களும் இப்படித்தான் இருப்பாங்க. ஏன்? தவறான சிலரிடத்தில் சிக்கினதின் விளைவு எல்லாரையும் அப்படி தவறாய் எடை போட்டுக்கிறார்கள். ஜாக்கிரதையாய் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு விலகி எச்சரிக்கையா இருக்கணும். அவங்க கனிகளை பாருங்க. அன்பு இருக்குதா அவங்கள்ட்ட? ஆத்தும பாரம் இருக்குதா? அதை உணருங்க. அவங்க தேவ சுத்தம் செய்கிறார்களா? அவங்கள பற்றி தான் எழுதும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவங்க சொல்லுவாங்களா கடைசி நாள், உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம், ஆண்டவரே நாங்க பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, அற்புதம் செய்தோம் அல்லவா என்று சொல்வார்கள். ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம. ஏன்னா அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னார்களே ஒழிய தேவ சுத்தத்தை என்ன செய்யவில்லை, நிறைவேற்றவில்லை. ஜாக்கிரதை. 4 காரியம் சொன்ன. 1வது சொல்லுங்க, உத்திரமும் துரும்பும். 2வது மனுஷனும் தேவனும். 3வது இடுக்கமும் விசாலமும். 4வது ஆடும் ஓனாயும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன், கண்மலையும் மணலும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லவோ? எல்லாருக்கும் தெரிந்ததுதான். மத்திய 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. கடைசியில இருக்கு 24 27 வரை. கவனிங்க, 2 பேர் வீடு கட்டுறான். எல்லாம் சொல்லுங்க, கவனிங்க, 2 பேர் வீடு கட்டுறான். ஒருத்தன் கண்மலையில வீடு கட்ட தொடங்குறான், இன்னொருவன் மணல்ல வீடு கட்ட தொடங்குறான். கண்மலை மேல வீடு கட்ட தொடங்கினவன் ரொம்ப நாளா தோண்டிட்டே இருக்கிறான். அவன் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு முன்னால இந்த மணல்ல வீடு கட்டினவன் வீட்டையே கட்டி முடிச்சிட்டான். வீட்டை கட்டி முடிச்சிட்டு கண்மலை மேல தோண்டிட்டு இருந்தவனை கேவலமா பார்த்தான். பாருடா பாருடா, நான் வீட்டையே கட்டி முடிச்சுட்டேன், நீ இன்னும் என்ன செய்துட்டு இருக்கான், தோண்டிட்டே இருக்கிறியே, ஃபவுண்டேஷன் கூட கம்ப்ளீட் ஆகலையே, என்னப்பா அப்படின்ட்டு. ஆனா சோதனை ஒரு நாள் வந்தது, ஒரு போராட்டம் வந்தது, காற்றடித்தது, மழை பெய்தது. நடந்த சம்பவம் என்ன? கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு சொல்லுங்க நிலைத்து நின்றது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மணல் மேல கட்டப்பட்ட வீடு சொல்லுங்க ஒளிந்து போயிட்டு. சரியான அஸ்திவாரம் இருந்துன்னா என்ன பிரச்சனை வந்தாலும், 80 அடி வளர்ந்தாலும், புயல் அடித்தாலும் அந்த மூங்கில் என்ன செய்யாது, ஒடியாது, நிற்கும் ஸ்ட்ராங்கா. ஏன்? வேர் ஸ்ட்ராங்கா இருக்குது. அத போலதான் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டவர்களுடைய வாழ்க்கை எது வந்தாலும் அசைவது இல்லை. ஏதோ அற்புதம், அடையாளம், ஆசீர்வாதம் இவைகளின் மேல் கட்டப்பட்டவருடைய வாழ்க்கை பிரச்சனை வந்தவுடனே விழுந்து போய்விடுகிறது. இன்றைக்கு பொய்யான மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களைத்தான் நாம் பார்க்கிறோம். வெளிப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேலே தங்களுடைய மாளிகையை கட்டுகிறார்கள். பிரச்சனை வந்த பொழுது ஏமாற்றம் அடைகிறார்கள், பின்மாற்றம், கிறிஸ்துவை விட்டு தூரமா போயிட்டாங்க. ஆனா எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவர் மேல் அஸ்திவாரம் போட்டானோ அவன் என்ன வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு விலகவே மாட்டார். கரத்தை அசைத்து ஆண்டவரை துதிக்கலாமா? அல்லேலூயா. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை பாருங்க. லூக்கா 6:47 இதை வாசிக்கும் போது கவனிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு. திரும்ப 47வது வசனத்துக்கு வாங்குங்க. யார் கற்பாறை மேல் அஸ்திவாரம் போட்டவன்? ஆண்டவர் விளக்குகிறார். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன். அப்ப எந்த ஒரு தேவ பிள்ளை வசனத்தை கேட்டு அதின்படி செய்கிறார்களோ, அதின்படி வாழ்க்கையை அமைக்கிறார்களோ, அவர்கள் தான் கற்பாறையின் மேல் வீட்டை கட்டினவர்கள். வசனத்தை கேட்டும் அதின்படி வாழாதவர்கள் எதில் கட்டினவர்கள்? மணலின் மேல் வீட்டை கட்டினவர்கள். இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே,
நான் வார்த்தையை கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, அந்த வார்த்தையின்படி வாழுகிறவனாய் காணப்பட எனக்கு கிருபை தாரும். இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கு ஆவியானவரை என்னை பலப்படுத்தும் என்று கேட்டு பாருங்க. நிச்சயமா கர்த்தர் கன்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவர்களாய் நம்மையும் எழும்ப பண்ணுவார் என்பதில் சந்தேகமில்லை. அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது குறை சொல்லாத வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஜெபத்துக்கு பதில் வருகிறது வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாமல் தொடர்கிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இடுக்கமான, சொல்லுங்க, வாசல் வழியே பிரவேசிக்கிற சரியான வழியில் செல்லுகிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எச்சரிப்பாயிருந்து கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு தன்னை தப்புவித்துக் கொள்ளுகிற வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, வசனத்தின்படி வாழ்ந்து கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனின் வாழ்க்கை. நீங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? கன்மலையின் மேல் வீட்டை கட்டுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? இதுவரையில எத்தனையோ தடவை வசனத்தை கேட்டோம், ஆனா அதன்படி வாழ்றது இல்லைங்க. ஆனா இன்று கர்த்தர் எங்களோடு பேசி இருக்கிறார். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி வாழுகிறவர்களாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னவங்க இருக்கிற இடங்களை எழும்பி நிற்போம். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அப்படியே வலது கரத்தை ஆண்டவர் உங்களோட உணர்த்தினார்னா கையை உயர்த்தி, என்னோடு கர்த்தர் பேசினார். நான் இனி குறை சொல்ல மாட்டேன் யாரையும். கணவனா இருந்தால் மனைவியை சொல்ல மாட்டேன், மனைவி கணவனை சொல்ல மாட்டேன், பெற்றோர் பிள்ளைகளை குறை சொல்ல மாட்டோம், பிள்ளைங்க பெற்றோரை குறை சொல்ல மாட்டோம், சக விசுவாசிகளை குறை சொல்ல மாட்டோம், பக்கத்தில் உள்ளவர்களை குறை சொல்ல மாட்டோம், உறவுகளை குறை சொல்ல மாட்டோம், நண்பர்களை குறை சொல்ல மாட்டோம். ஜெபத்தை நிறுத்த மாட்டேன். நான் கேட்பதை அவர் நிச்சயம் தருவார் என்பது எனக்கு தெரியும். கிறிஸ்தவ வாழ்க்கை இடுக்கமானதுதான் என்பது எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன வந்தாலும் இயேசுவின் அன்பை விட்டு நான் விலக மாட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில எச்சரிப்பா இருக்கணும், ஏமாற்றம் அடையாதபடி. கனி உள்ளவர்களுக்கு தான் இடம் கொடுக்கணுமே தவிர வரம் உள்ளவர்களுக்குள்ளே நான் இடமளித்து ஏமாந்து விட மாட்டேன். கடைசியாய் கிறிஸ்தவ வாழ்க்கையில வசனத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அதன்படி வாழ்ந்தால் என்னதான் பிரச்சனை வந்தாலும், எந்த புயல் அடித்தாலும், எந்த மழை பெய்தாலும் நான் நிலைத்து நிற்பேன். எத்தனை பேர் ஆண்டவரை நெருங்க விரும்புறீங்க? உங்க கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில் மாவலிய மாவலிய கோரமாக வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினோ ஆவலாயும் அண்டை சேவே தேவனே உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதேய ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே. கரங்களை எல்லாரும் உயர்த்தி இன்னும் நெருங்கி நான் சேரணும்பா, உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழணும்பா.
நான் மட்டுமில்லை, என் முழு குடும்பம் வசனத்தின்படி நடக்கணும் ராஜா. பிரசங்கம் கேட்டுட்டு நல்லா இருக்குன்னு போறோம், அந்த வார்த்தையை நாங்க கை கொள்ள மறுத்துறோம். இன்னும் வசனத்துல ஒரு பிடி வர மாட்டேங்குது, வசனத்தில் ஒரு தெளிவில்லாம நாங்க இருக்கிறோம். வசனத்தின்படி வாழ்ந்தால் தானே வருகையில நாம் பங்கடைய முடியும். அதை உணர தவறிட்டு இருக்க ஆண்டவரே, என்ன மன்னியும், என்ன மன்னியும். ஆவியானவரே எனக்கு பலன் தாரும். கேட்க முடியுமா? பரிசுத்த ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க. இன்று கேட்ட இந்த 5 காரியங்களிலும் நான் உண்மையா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க, அந்த சத்தியத்தை கை கொள்ள, இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு பலன் தாரும். கிறிஸ்தவ வாழ்க்கை இடுக்கமான வாசல் தான் ஆண்டவரே, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன வந்தாலும் நான் உம்மை விட்டு விலக மாட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வசனத்தின்படியான வாழ்கிற வாழ்க்கை என்பதை புரிந்து கொண்டப்பா. கிருபத்தாரு, கிருபத்தாரும், கிருபத்தாரும். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையினால் தொடப்பட்டீங்களோ அவங்க மட்டும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கொஞ்சம் கூட சத்தமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இது போதாது, இன்னும் கொஞ்சம் சத்தமா கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். வசனத்தின்படி வாழ்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று எல்லாரும் கேளுங்க. வசனத்தை கேட்கிறதா மட்டுமல்ல, வாழுகிறதுக்கு பலன் வேணும். வாழுகிறதுக்கு பலன் வேணும். என் புருஷனுக்கு பலன் வேணும், என் மனைவிக்கு பலன் வேணும், என் பிள்ளைகளுக்கு பலன் வேணும். ஏதோ வந்தோம் போனோம் என்று இருக்க கூடாதப்பா. ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தபடியா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீங்க பேசி இருக்கிறீங்க ராஜா. இந்த வார்த்தையை கற்றுக்கொண்ட நாங்கள் வார்த்தையின்படி வாழ்வதற்கு ஆவியானோர் பலன் தாரும். எங்கள் கரத்தை பிடித்து நீங்க நடத்துங்க தகப்பனே. உம்முடைய சித்தத்தை தொடர்ந்து செய்ய எங்களை ஆவியானோர் வழி நடத்துவீராக. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரயாசங்கள், செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்கள், பிள்ளைகளுடைய படிப்புகள் எல்லாவற்றையும், தேவைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தர்றோம் ஆண்டவரே. சமீபத்திலும் தூரத்திலும் தூர தேசங்களிலும் இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கெடுத்தவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆச்சரிய ஆசீர்வாத கரம் ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருப்பதாக. எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நீ கட்டளையிடும். சத்துருவின் சகல தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படட்டும். கர்த்தர் கூடி வந்த தெய்வ பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும் பொழுது எங்களோடு கூட இருக்கிற இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.